ஆர்கனைசிங் மை கிராஃப்ட் ரூம். என்ன ஆளை கண்ணதேன்னு பார்க்குறீங்களா? இப்போதான் என்ட்ரி ஆகுறேன். எல்லாருமே மேலே செம கோவமாக இருப்பீங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடலன்னு. ரீசன் என்னதுன்னா, இதுதான் எனக்கு ரொம்பவே காஃபாக இருந்துச்சு, என்னால் பேசக்கூட முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் கிராஃப்ட் சப்ளைஸ் தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். கிராஃப்ட் ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் என்னெல்லாம் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணும்னு. ஏன் இந்த பிளானிங்னா, நான் ரீசெண்டாக இந்த இன்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட கிராஃப்ட் ரூம் கொஞ்சம் வந்து நேச்சர் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வாஸ்து பிளான் அப்படின்னு சொன்னாங்க. என் கையில் கிடச்ச பிளான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதான் உண்மை. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தா அவ்வளோ தூசியாக இருந்துச்சு. பார்க்கதாங்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், பட் உள்ளாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த டைனோடரோட முடி அதுக்கப்புறம் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. சரி, நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. சரி, க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் காணலை. ஸோ அதெல்லாம் தேடி எடுத்து வச்சுட்டு நான் க்ளீன் பண்ண போகலான்னு பார்க்கும்போது ஒருத்தங்க வந்தாங்க. யாருன்னா விக்கி. அவங்ககிட்ட சொன்னேன், நான் இப்போ டேபிள் ஆர்கனைசிங் பண்ண போகிறேன்னு சொன்னோன்னா அவனை ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். ஏன் இந்த ரியாக்ஷன்னா, அவனை நான் நல்லா வேலை வாங்குவேன்னா, ஸோ பைபிள் அதனாலே செம டென்ஷன் ஆகிட்டான். சரி, ஓகே, நீ எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணண்டா, லைட்டு மட்டும் செட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். நான் ஒட்டி வச்சுருந்தா நான் பண்ண ஒரு பெயிண்டிங்கை காணும்னு தேடி பார்த்தா கீழே விழுந்துருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒட்டிட்டு டேபிள் எல்லாம் பார்த்தா நான் அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ தூசி. இந்த தூசிலையா இவ்வளோ நாள் நீ குப்பை கொட்டிட்டு இருந்த வினி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ தூசி, எல்லாம் டைனோடரா முடி அப்படின்னு அவ்வளோ தூசியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சரி, க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் நினைப்பீங்க, ஏக்கா திங்ஸ் எல்லாம் எடுத்து எங்கே வச்சிங்க அப்படின்னு. வேற எங்கேயும் கிடையாது, அது கீழே தான் பார்த்தீங்கன்னா என் டேபிளுக்கு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே அப்படி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இது டைனோடராவை பார்த்தாங்க பயமே. ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஓடிடுவாளுங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்கள்ட்ட வாங்கி வச்சுட்டு கதவே பார்த்தீங்கன்னா அப்படியே லாக் பண்ணிட்டேன். அது விக்கியை கூப்பிட்டேன். விக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டை வந்து அவன் செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். எந்த லைட்டுன்னு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஒரு மஞ்சள் கலர் லைட் நம்மளுக்கு வீடியோக்கு பின்னாடி எப்பவுமே இருக்கும். பட் அதை நான் வந்து லைட்டை வந்து கனெக்ஷன் கொடுக்காம வச்சிருந்தேன். விக்கி தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அவனோட டிஷர்ட்டை பார்த்தா அவ்வளவும் டைனோடரா முடிதான். நானே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். அடுத்து அவன் எனக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைட் வந்து வச்சு கொடுத்தான். பட் எனக்கு இந்த லைட் கலர் பிடிக்கல. நான் சொன்னேன் எனக்கு ஒயிட் கலர் லைட் தான் வேணும்னு. உடனே அவன் அதுக்கு என்ன பண்ணான்னு பாருங்க. நான் சும்மாவே பேசிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயில செலோ டேப் ஓட்டிட்டு அவன் என்ன சொன்னானா, எனக்கு கோவம் வருமா வராத செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். பைபிள லைட்டை செட் பண்ணி வந்துட்டு ஓடிட்டான். இல்லை நான் அவனுக்கு கொண்டுருவேன்னு அவனுக்கே தெரியும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை கிளீனிங் வேலை. ஐயோ, ஒரு பெரிய வேலை. இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து நல்லாவே தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு என்னோட செடியை தான் நான் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நேச்சர் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடியும் சூப்பராக ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சுட்டு என்னோட கிராஃப்ட் திங்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே சேஞ்சஸ் இருக்காது, பட் கொஞ்சம் இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸை வந்து நான் மாற்றிருந்தேன். ஸோ பட் எனக்கு உண்மையை சொல்லணும்னா என்னோட கிராஃப்ட் ரூம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது, பட் ரொம்ப எனர்ஜியாக இருப்பேன். நீங்களே நினச்சி பாருங்களேன், நீங்கள் பண்ண ஒரு கிராஃப்ட் திங்ஸை வச்சு உங்கள் ரூமை நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே ஃபீலிங் தான் எனக்கு. என்னோட ஒரு கிராஃப்ட் ஸ்டுடியோ ரூமை வந்து நான் பண்ண கிராஃப்ட் திங்ஸை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் என்னோட கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் நான் தொட்டு பார்க்கும்போது ஓகே இது நான் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணது, ஓகே இது பண்ணது இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுலாம் நினச்சி பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாடி செத்து போயிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, நம்ம இவ்வளோ கேவலமாகவும் வச்சுருந்தோம் நம்ம கிராஃப்ட் ரூமை அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியான பிளேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா
இனிமே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இது முக்கியமானது, இந்த க்ளே வைக்கிற இதுதான். நான் இதில் க்ளே மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குப்பை குழி மாதிரி ஆயிடுச்சு. எல்லா திங்ஸையும் பார்த்தீங்கன்னா அதில் தான் தூக்கி போடுவேன். இப்போ க்ளே மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளேயை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்க்கு தேவைப்படும் இந்த ஸ்கெட்ச் பென், அதுக்கப்புறம் வாட்டர் கலர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக ஒரு இடத்துல அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில், அதுக்கப்புறம் என்னோட பிக்கி பேங்கு, அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டு நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி அந்த இடத்த ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து முக்கியமானதே இந்த பேப்பர்ஸ் வைக்கிற இடம் தான். இதிலே பார்த்தா தெரியும் டைனாடோரா முடி வந்து எவ்வளோத்துக்கு இருக்குன்னு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தூசி தொட்ட தொடங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த கலர் பேப்பர்ஸ் இருக்கும்ல அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபோம் பேப்பர்ஸ் இருக்கும்ல, ஃபோம் ஷீட்ஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளிட்டர் பேப்பர்ஸ் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அந்த கிளிட்டர்ஸ் பேப்பர் என்ன பண்ணுன்னா நார்மல் பேப்பர்ஸ்லாம் போய் ஒட்டி இருந்துரும். கிராஃப்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா, ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த நான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெயிண்ட் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த யூடியூப்லேருந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டில் பெயிண்டிங் வந்து நிறைய பண்ணியிருப்பேன். அதையும் எடுத்து தனியாக ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னோட கிராஃப்ட் ரூமை நான் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி ஆர்கனைசிங் பண்ணியிருக்கேன், இனிமேல் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் இனிமேல் நல்லாயிருக்கும், அண்ட் இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.